ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து டியூஸ்டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். சென்னையில் ஒரு 2-3 டேஸாகவே நைட்டில் மட்டும் நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட்டும் மார்னிங்கில் நல்லா சில்லுன்னு இருந்தது. கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறது வந்து நல்லா தான் இருக்குது. பட் குழந்தைங்களுக்கு வந்து அது செட் ஆகலை. கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால மாறி மாறி ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிய பாப்பாவுக்கு வந்தது. இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கா. பட் குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக இருந்தது. 2 பேரையுமே வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பலை, வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டியூஸ்டே அப்படின்றதுனால காலையிலேயே தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சனுக்குள்ளவே வந்தேன். சிம்பிளாக இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சி வச்சுட்டேன். தூங்கி எழுந்து வரதுக்குள்ளே டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டா பசங்க எழுந்ததும் அவங்கள ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு டிஃபன் கொடுத்து மருந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு இந்த சட்னி தான் ரொம்ப ஃபேவரட். இட்லி தோசை எதுக்குனாலும் வேர்க்கடலை சட்னி இல்லை உடச்சக்கடலை சட்னி ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சட்னி இருந்ததுன்னா சமத்தா சாப்பிட்ருவாங்க. குட்டி பாப்பா கொஞ்சம் செலக்டிவாக தான் சாப்பிடுவா. அவளுக்கு பிடிச்சதா செஞ்சால் மட்டும்தான் ஃபீவர் இருக்கும்போது சாப்பிடுவா. அப்படின்றதுனால தான் அவளுக்கு பிடிச்சதாக வந்து செஞ்சேன். பசங்களும் எழுந்து வந்துட்டாங்களா, அவங்கள ஃப்ரெஷ்அப் ஆகி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபனும் வந்து போட்டு கொடுத்தேன். பெரிய பாப்பா அவளே சாப்பிட்ருவா. குட்டி பாப்பாவுக்கு மேக்ஸிமம் நான் தான் வந்து ஊட்டி விடணும். டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டிவியில் டோரா புஜ்ஜி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கார்ட்டூன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என் பசங்களும் அதே பார்த்துட்ருக்காங்க. டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குட்டி பாப்பாவுக்கு வந்து பேராசிட்டமால் சிரப்பும் வந்து கொடுத்தேன். குட்டி பாப்பா மட்டும் மருந்து கொடுத்தா மட்டும் சமத்தா குடிச்சிருவா. எந்த சேட்டையும் வந்து பண்ண மாட்டா. அவளை மருந்து கொடுத்து கொஞ்ச நேரம் அவள் கூடவே படுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை செய்ய போனேன். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணி எல்லாமே லோட் பண்ணி போட்டு விட்டுட்டோன்னா துணி துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே சமையல் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்ருக்கேன். லிக்விட்லாம் ஊற்றி ஆன் பண்ணி விட்டாச்சு. பசங்க வந்து வீட்டில் இருந்தாலே கொஞ்சம் வேலை ஸ்லோவாக தான் நடக்கும். இருந்தாலும் பசங்களுக்கு உடம்பும் சரியில்லை. அவங்களுக்கு ஃபீவர் அப்படின்னாலே எனக்கு மைண்டே சரியாக வேலை செய்யாது. ரொம்ப ஸ்லோவாக தான் செஞ்சிட்ருந்தேன் காலையிலேருந்து வேலை எல்லாமே. மிஷினில் துணி போட்டு விட்டு வந்ததுக்கப்புறமா வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாதம் வந்து வச்சாச்சு ஒரு சைடு. ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி இருந்தது. ஃபஸ்ட்டு அரிசி கழுவி வச்சுட்டு சாதம் வெந்ததுக்கப்புறமா அதை வடித்து விட்டாச்சு. சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து குக்கரில் போட்டு விட்டுட்டேன் வேகட்டும்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பூண்டு மட்டும் போட்டு விசில் வர்றதுக்குள்ளே ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் காஃபி போட்டு குடிப்பேன். எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அவசர அவசரமாக காஃபி குடித்தா என்னமோ குடித்த மாதிரியே இருக்காது. ஸோ எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ உட்காந்து ஒரு டிவி பார்த்துக்கிட்டே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருப்பேன். காஃபி குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மறுபடியும் கிச்சனில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். வெண்டைக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து எந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் சேர்த்து தாளித்து சிம்லே வச்சு நல்லா முருகலாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். பசங்க இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சாம்பார்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஃபீவராக இருக்கணும் போது லைட்டாக சாம்பார் வச்சு கொடுத்தா மதியம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து அதுவே சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்றதுனால சேர்த்தே மொத்தமாக வந்து சாம்பார் வச்சுட்டேன். சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறம் பொரியல் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. குட்டி பாப்பா வந்து இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கா. பெரிய பாப்பா மட்டும் பசிக்குதுன்னு சொன்னா. ஸோ அவளுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்ருந்தோம் 2 பேரும். நாங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து குட்டி பாப்பா எழுந்து வந்தா. அவளுக்கும் சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டேன். இப்போ கொஞ்சம் ஃபீவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது மருந்து ஊற்றுனதுனால. 2 பேரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் துணி எல்லாமே இருந்தது ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அது எல்லாமே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த சாரீ வந்து லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து படைக்கிறதுக்காக வாங்கினேன் சாமிக்கு. எப்போவுமே வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ட்ரெஸ் வச்சு படைப்போம் புடவை வச்சு. ஸோ அதுக்காக வாங்கினேன் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெரூன் கலர் ப்ளவுஸும் வந்து அது கூட சேர்த்து வாங்கினது தான். எந்த ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணவே இல்லை. லைனிங்கும் எடுக்கலை இன்னும். அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சரி உள்ளவே இருந்தால் மறந்துடுது பீரோவில் இருந்தால். வெளியில் எடுத்து வச்சா தான் ஞாபகம் வரும். வீக்கெண்டில் வெளியில் போகும்போது
எடுத்துக்கலாம் லைனிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து என்னோடய நெய்பர் வந்து தைச்சி கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ், இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸு. இதையும் நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுனால நீங்களே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க லைனிங்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எடுத்து வச்சுருந்தேன். மார்க் பண்ணி கட் பண்ணி இனிமேல் தான் வந்து தைக்கணும். அதுக்கு ஆப்டாக நூல் இருக்கா அப்படின்னு சொல்லும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இருந்தது வீட்டில் நூல். ஸோ எனக்கு வேலை வந்து மிச்சமாயிடுச்சு. நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. பட் அவ்வளோவா வெளியிலலாம் வாங்கி ஸ்டிச் பண்ண மாட்டேன். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வாலண்டரியாக கேட்டாங்க அப்படின்னு அப்படின் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இவங்களுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது தெரியும். ஸோ அவங்களே கேட்டாங்க தைச்சி கொடுக்க சொல்லி. ஸோ அதனால தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு தேவையான ஸ்கேல், அதுக்கப்புறம் மார்க்கிங் பென்சில் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். இது வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கினது. அது இல்லை அப்படின்ற டைமில் வந்து பசங்களோட க்ரையான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு மார்க் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெஸ் வந்து பெரிய பாப்பாவோடது. அவளோட சித்தப்பா சித்தி வந்து அவளுக்கு எடுத்து கொடுத்தாங்க லெஹங்கா வந்து. அது வந்து லெஹங்கா மாதிரி தைக்க வேணாம், எனக்கு ஃபுல் ஃப்ராக் மாதிரி தைச்சி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னா. சரி ஆரி ஒர்க் போட்டு தைச்சி கொடுக்கலாம், தீபாவளி வேறு வருது. ஸோ அவளுக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஆரி ஒர்க் போட்டு தைச்சி கொடுக்கணும். கண்டிப்பாக ஆரி ஒர்க் போடும்போது நான் அவங்களோட வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆரி ஒர்க்கும் தெரியும் எனக்கு. வெளியில் நிறைய ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ எதையுமே வந்து பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் போல் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து காலையிலே டியூட்டிக்கு போயிட்டாங்க. டியூஸ்டே வந்து முருகர் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன். வட திருச்செந்தூர் முருகர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் காலையிலே கிளம்புனதுனால ஈவினிங் டிராஃபிக்கில் வந்து வீட்டுக்கு வர லேட் ஆகிடும் அப்படின்றதுனால ஆட்டோ புக் பண்ணி விடுறேன், நீங்கள் டைரெக்டாக கோவிலுக்கு வந்துடுங்க, நானும் டியூட்டி முடிச்சுட்டு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்லேயே வந்து ஆட்டோ புக் பண்ணி விட்டார். நானும் பசங்களை வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். அவர் வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்றதுனால அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நானும் பசங்களுமே விளக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு கோவில் உள்ள போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி எல்லாமே பார்த்துட்டு கோவில் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்தார். பசங்க அவர் வந்ததுமே வந்து அப்பா கூட போயிட்டு மறுபடியும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. அவர் சாமியெல்லாம் பார்த்துட்டு கோவில் சுற்றிட்டு வர வரைக்கும் நான் உள்ளவே உட்காந்துட்டு இருந்தேன், பிரகாரத்து உள்ளவே. அவர் வந்ததுக்கப்புறமா வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். அப்போ தான் பிரசாதமாக கேசரி கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கேசரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். கோயில் உள்ளவே வந்து பூ கொடுத்தாங்க. நானும் பெரிய பாப்பாவும் கொஞ்சம் வச்சுட்டு பேலன்ஸ் பூ எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே கோயிலில் வந்து பூ கொடுத்தாங்கன்னா காரில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்போம். பசங்க எடுத்துகிட்டு வந்து நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே கோயிலுக்கு வெளியில் ஒரு பாட்டி வந்து எலுமிச்சம்பழமும் பூவும் வந்து சாமிக்கிட்ட வேண்டி கொடுத்தாங்க காரில் வைக்க சொல்லி. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து பெரிய பாப்பா கிட்ட கொடுத்து டேஷ்போர்டில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவிதா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னீர் குப்பத்தில். அதுக்கு நியர்பை தான் இந்த வட திருச்செந்தூர் முருகர் கோவில் இருக்குது. நீங்கள் நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் முருகரை. வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி கடையில் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் வந்து சாட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெரிய பாப்பா வந்து சமோசா சுண்டல் வந்து கேட்டிருந்தா, அவளுக்கு சன்னா மசாலா மாதிரி. குட்டி பாப்பாவுக்கு வந்து தனியாக கட்லெட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டா. ஸோ அவளுக்கு செப்பரேட்டாக வாங்கி கொடுத்துட்டாரு பேக்கரியில். எனக்கு வந்து கட்லெட்டில் வந்து மசாலாலாம் போட்டு சாஸ்லாம் ஊற்றி ஒரு மிக்சர் மாதிரி கொடுத்தாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஹஸ்பண்ட் அவருக்குன்னு தனியாக எதுவுமே எப்பவுமே வாங்க மாட்டார். ஏன்னா எங்களுக்கு வாங்கி கொடுத்தா நாங்கள் ஃபுல்லாக எதுவுமே ஃபினிஷ் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் பேலன்ஸ் வைக்கிற எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் வந்து அவர் இருக்கார். நாங்கள் எல்லாமே பாதி பாதி சாப்பிட்டு பேலன்ஸ் அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டார். நல்லபடியாக 2வது வாரம் கோவிலுக்கும் போயிட்டு விளக்கு போட்டு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நைட் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 9:30 போல் ஆகிடுச்சு. இதோட இந்த விலாக் வந்து முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.